ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் மே டிசம்பர். இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ட்ரூ ஸ்டோரி. 36 வயசான லேடி ஒருத்தவங்க 13 வயசு பொண்ணோட அஃபர் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் போலீஸில் தெரிய வந்து அந்த லேடி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் அந்த லேடி ஜெயிலில் இருந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு அந்த பையனில் லவ் இருந்துச்சு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது ரியல் லைஃப் உண்மை நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை படம் பிடிக்கிறதுக்காக நம்ம இன்னும் இந்த கப்பிள்ஸை பார்க்க போகிறா. அந்த கப்பிள்ஸை பார்த்ததுக்கப்புறம் வாழ்க்கை நடக்கிற அனுபவங்கள் என்ன, உண்மையாக அந்த கப்பிள்ஸ் நடுவில் காதல் தான் இருக்கா, இல்லை அந்த லேடி அந்த சின்ன பையனை பயன்படுத்திக்கிறாங்களா, இதெல்லாம் சொல்கிற ஒரு படம் தான் மே டிசம்பர். சீரியஸ்லி செம்ம டெரிஃபிக்கான கதை. இந்த படம் பார்க்குறப்ப கூட பெருசாக இம்பாக்ட் ஆகலை. பட் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரியல் லைஃப் ஸ்டோரி இருக்குல்ல, அதெல்லாம் படித்து பார்த்தப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு. அதெல்லாம் என்னங்கிறது நீங்களே கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க மே டிசம்பருங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு வீட்டில் காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் பார்த்தா பார்ட்டி நடக்கிற மாதிரி இருக்குது, எல்லோரும் ஜாலியாக இருக்குங்க. அதில் இருக்க ஒரு முக்கியமான கேரக்டர் தான் கிரேஸுங்கிறவங்க. இவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 50 வயசு மேலே இருக்கும். பார்த்தா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கான். அவனோட பேர் ஜோய். ஆள் பார்க்குறது சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு கிட்டத்தட்ட 30 வயசு இருக்கும். ஸோ அவங்க பாட்டு ஜாலியாக அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி ஒன்றா தான் இருக்காங்க. பார்த்தா இந்த கப்புள்ஸ்க்கு 3 பசங்க வர இருக்காங்க. ஒரு ட்வின்ஸு, அப்புறம் இது ஒரு பொண்ணு இருக்குது. எல்லோரும் வீட்டில் பார்ட்டிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த பார்ட்டிக்கு இன்னொரு லேடி வரா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவரோட பேர் எலிசபெத். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஒரு ஆக்ட்ரஸு. இவ இதுக்கு அடுத்து ஒரு படம் நடிக்கிறதா இருக்கா. அதுதான் இந்த கப்பிள்ஸை பற்றின கதை. ஆக்சுவலாக இந்த கிரேஸுங்கிறவங்க அவனுக்கு 36 வயசு இருந்திருக்கும். அப்போது ஒரு கடையில் வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ அதே கடையில் ஜோய் இருக்கல, அவனுக்கு அப்போதைக்கு 13 வயசு இருந்திருக்கும். அந்த கடையில் வேலை பார்த்துருப்பான். அப்போ அந்த லேடி அந்த பையன் கூட ஃபிசிக்கல் ஒன்றா இருந்திருக்காங்க. இதை மற்றவங்க பார்த்துருக்காங்க. மைனர் பையன் கூட ஒன்றா இருந்தனால இது கேஸாக மாதிரி அந்த லேடி தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. பட் கடைசி ரிசா வெளியே வந்துட்டாங்க. பட் அப்போது அந்த லேடிக்கும் ஜோய்க்குள்ள லவ் போகவே இல்லை. 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு கழிச்சிருக்காங்க. கடைசியில் கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு கப்பலாக இருக்காங்க. அவங்களுக்கு 3 பசங்க வர இருக்காங்க. இதே நம்ம ஒரு படம் எடுத்து எப்படி இருக்கும், அந்த கிரேஸுங்கிற கேரக்டர் நம்ம நடிச்சு எப்படி இருக்கும், இதை நம்ம ஹீரோட பிளானு. ஸோ அந்த கதையை இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. வந்து பார்த்தா வீட்டு வாசலில் ஒரு பார்சல் இருக்கும். அந்த பார்சல் எடுத்து வச்சுக்குவா. காலிங் அடிச்சா உள்ளேருந்து யாரும் வர மாதிரி தெரில. ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் பின்னாடி இருக்காங்க. சரி, நீ இவ்வளோ அந்த பார்சல் எடுத்துகிட்டு பின்னாடி போகிறா. பார்த்தா கிரேஸு, ஜோயி, அவங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. இவ்வளோ பேர் கேஸ் ஆக்ட் பண்ணுறப்ப கிரேஸுக்கு நம்ம இன்னும் பார்த்து ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு நடிகை, நம்ம வாழ்க்கை படம் எடுக்க போகிறாங்களே, அதை பார்த்து ஹாப்பியாக இருப்பா. நம்ம எலிசபெத் அவங்கள பார்த்து, மேடம் உங்கள் வீட்டு வாசலில் இந்த கிஃப்ட் இருந்துச்சு, யார் வச்சாலும் தெரிலன்னு சொல்கிறப்ப, ஓ பார்சல் இருந்துச்சா ஜோய், இது குப்பையில் போடுன்னு சொல்கிறப்ப எலிசபெத்துக்கு ஒன்றும் புரியல. என்னது குப்பையில் போடணுமா, ஏங்க எதுக்கு இந்த பார்சல் குப்பையில் போடுறீங்க கேட்டால், அதுவா இந்த ஊரில் எங்களுக்கு பிடிக்காத நிறைய பேர் இருக்காங்க, எங்களை ஏதாவது அசிங்கப்படுத்துங்கிறதுக்காகவே ஷிட்டெல்லாம் அனுப்புவாங்க, அதான் இந்த பார்சல்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஷாக்காக இருக்கும். ஏங்க இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்களும் கேட்டால், ஆமாங்க அப்படி நடக்க செய்யும். சரி, நீங்களும் இந்த பாட்டில் கலந்துக்கணும்னு சொல்கிறப்ப எலிசபெத் அங்கே இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோட குழந்தைங்களா இருக்கும்ல, அவங்களோட ஜாலியாக பழகிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம கிரேஸுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோனை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் ஃப்ரெண்டை பற்றி கதை எழுத போகிறீங்களே, அந்த கதையில் அவங்க லவ் செம சூப்பராக இருக்கணும். சொல்லப்போனால் அவங்க 2 பேத்துக்கு வயசு வித்தியாசத்தை அதிகம். ஆனால் அவங்க 2 பேத்துக்குள்ளே காதல் அப்படி இருக்கும். நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக படத்தில் காட்டணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ இதை பாட்டு இருப்பா. பார்த்தா ஜோயும் கிரேஸும் நல்ல நெருக்கமாக இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கு லவ் அவ்வளோ அதிகமாக இருக்குது. இதை பார்த்து ஹீரோனுக்கு கச்சிரமாக இருக்கும். சரி, நான் அவன் ரூமுக்கு வந்து பல மேகசினில் இருக்கும்ல, அதை எடுத்து பார்த்துட்ருக்கா. அதுதான் அந்த லேடி அந்த பையன் ஒன்றாந்துருப்பாங்களே, அந்த சமயத்தில் ஆர்டிக்கல் நியூஸில் வந்திருக்கும். அந்த நியூஸில் படித்து பார்த்துட்ருக்கா. தென் தன்னையே ஒரு கிரேஸாக நினச்சிட்ருக்கா. ஏன்னா இதுக்கடுத்து இவனை கிரேஸ் கேரக்டர் நடிக்க போகிறா. ஸோ கிரேஸ் அந்த டைமில் எப்படி இருந்திருப்பா, அவளோட பிஹேவியர் எப்படி இருக்கும், இல்லை நினச்சி பார்த்துட்டே இருப்பா. கட் பண்ண அப்படியே தான் ஜோயை காமிப்பாங்க. அவன் வீட்டில் இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ நடிச்ச ஆடெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் டிவியில் ஓடிட்டுருக்கோம். இவனை அதை பார்த்து பெட்ரூம்குள்ளே போனால் நம்ம கிரேஸ் படுத்துருப்பா. அவள் பார்த்து அழுகிற மாதிரி இருக்குது. ஹே என்னாச்சு, எதுக்கு அழுகுறன்னு கேட்டால், இல்லை உடம்புல நாற்ற வருது, நீங்கள் பக்கத்தில் வரான்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஜஸ்ட் ஸ்மோக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆள் சமாளிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலி இந்த கிரேஸ் கேரக்டர் எப்படின்னா அழுது சாதிக்கிற கேரக்டர். ஆள் பார்க்கறதுக்கு அப்புறம்னாட்டா இருப்பா. பட் அவள் பண்ணுற விஷயங்களும் உள்ளதனமாக இருக்கும். இதான் அந்த கிரேஸோட கேரக்டர். கட் பண்ண அடுத்த நாள் அந்த ஜோய்க்கு ஒரு கார்டனிங் இருக்கும். அவனுக்கு இந்த பட்டுப்பூச்சியில் வளர்க்க ரொம்ப பிடிக்கும். அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அதே நேரத்தில் கிரேஸ் இருக்கால, அவளுக்கு அந்த பாட்டெல்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பா. ஸோ அவளை பார்க்க எலிசபெத் வரப்ப, ஓ நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்களா, எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்கிறப்ப அவளுக்கு கற்றுருவாளா, இவ்வளோ உட்காந்து கற்றுட்ருப்பா. தென் ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா உட்காந்து நின்று சாப்பிடலான் இருப்பாங்க. அப்போ தான் நம்ம கிரேஸோட பையனை பார்ப்பா. பார்த்தா கிரேஸோட பையனும் ஜோய் இருக்காங்களே, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. 2 பேத்துக்கு நடுவில் ஒரு 10-12 வயசு தான் வித்தியாசமாக இருக்கும். அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ சின்ன வயசு ஒன்றாந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து எலிசபெத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று கிரேஸை பார்த்து, ஆமாம் நீங்கள் ஃபஸ்ட் ஜோய் எப்போ பார்த்தீங்க, எப்படி ஒரு இடத்துல பழகிற பிடிச்சி கேட்குறப்ப, அதுவா ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் பேர் ஜார்ஜு. அந்த ஜார்ஜும் ஜோயும் ஒரே கிளாஸ்மேட்டு. அடிக்கடி என் வீட்டுக்குள்ளே வருவான். எனக்கு அப்போ ஒன்று தெரியவே தெரியாது. அப்புறம் நான் ஒரு பெட் ஷாப்பில் வேலை பார்த்தேன். சேம் பெட் ஷாப்புக்கு ஜோய் வேலைக்கு வந்தான். 2 பேத்துக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிடுச்சு. நாங்கள் ஒன்றா இருந்தோம். பட் என்ன பண்ணேன், சட்டப்படி தப்பாச்சு, என்னை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் விட்டு வந்ததுக்கப்புறமும் எனக்கு ஜோய்க்கு லவ் இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ எங்கள் பசங்களாம் இருக்காங்க. இப்படியே எங்கள் லைஃப்
ஹாப்பியாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ இந்த கதைகளை கேட்டு வச்சுக்கோ. தென் அவள் பாட்டு அங்கேருந்து போகிறப்ப ஜோயை ட்ராப் பண்ணுற மாதிரி வருவார். அப்போது ஜோயை பார்த்து பேசுவா. ஜோய், என்னோட வயசு 36, கிட்டத்தட்ட ஏன் இதில் நீங்களும் இருக்கீங்க. எனக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகலை, குழந்தையும் பிறக்கல. பட் உங்களை பாருங்கள், உங்களுக்கு ஒரு பையன் பிறந்து இப்போ அந்த பையன் பெரிய பையனாக இருக்கான். கிட்டத்தட்ட அவன் காலேஜ் போக போகிறான். இந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவைதானு கேட்டால் ஆமாம், எனக்கு விருப்பப்பட்ட வந்த வாழ்க்கை தான். எனக்கு அந்தளவுக்கு கிரேஸை பிடிக்குன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் கேட்டலுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சார் அடுத்த நாள் கிரேஸ் இருக்காங்களே அவங்களோட ஃபஸ்ட் ஹஸ்பண்டை பார்க்க போவா. சார், இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் தானே கிரேஸு, அவங்க ஒரு பையனோட சின்ன வயசு அஃபர் இருந்திருக்காங்க, இது எப்படி இருந்துச்சு, அதை பார்த்தப்ப நீங்களாம் நினச்சிங்க கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆக்சுவலாக அப்போதைக்கு எங்களுக்கு 3 பசங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவளுக்கு அந்த சின்ன பையனோட அட்ராக்ஷன் வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ஜோய்க்கு என் பையன் வயசு, அவங்களும் இப்படி ஒன்றா இருந்தா. அதுக்கப்புறம் என் குடும்பம் மாணவ போயிடுச்சு, நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவளை கண்டுக்கவே இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதே என் லைஃப்னு சொல்கிறப்ப இவளால் கேட்டு வச்சுக்குவா. அதுக்கடுத்து கிரேஸோட சேர்ந்து துணி கடைக்கு போவா. கிரேஸோட பொண்ணு இருக்கால, அவளுக்கு அடுத்த வர கிராஜுவேஷன் இருக்கும். அதுக்காக ட்ரெஸ் வாங்கலாம் போகிறப்ப அந்த பொண்ணு ஒரு கவுன் எடுப்பா. ஆனால் அந்த கவுனு கிரேஸுக்கு பிடிக்காது. பொண்ணை மரட்டலாம் பண்ணாமல் பேச்சு சாதிப்பா. ஏம்மா, இந்த ட்ரெஸ்லாம் போடணுமா, பாரு கை தெரிஞ்சிட்ருக்கு, இதெல்லாம் வேணாம்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கு மனசு மாறிடும். இதெல்லாம் பார்த்து எலிசபெத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையே, பேசி அவங்க பொண்ணோட முடிவு எல்லாத்தையும் மாற்றி வைக்கிறாங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எலிசபெத்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கடுத்து அந்த கிரேஸும் ஜோயோ ஒரு கடையில் வேலை பார்த்து இருப்பாங்களே, அந்த பெட் ஷாப் இருப்பாங்க. கடைக்காரை பார்த்து, சார் இந்த மாதிரி கிரேஸும் ஜோய் இங்கே தான் வேலை பார்த்தாங்க, எப்படியும் அவங்க 2 லவ் வந்துச்சு, இங்கே தான் ஒன்று தாங்களே கேட்டால். ஆமாம், அப்போ நானுமே இந்த கடைக்கு ஓனராக இல்லை, எங்கள் அம்மா தான் கடைக்கு ஓனராக இருந்தாங்க. அவங்க தான் கிரேஸை வேலைக்கு சேர்த்தாங்க. இந்த ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, இங்கே தான் என்னோட செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸ் கேஸ் ஆகி அவங்க தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. எனக்கு இதை தவிர தெரியுதுன்னு சொல்கிறப்ப, ஓ இந்த இடம் தானா, நான் மட்டும் தனியாக எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இவன் ஸ்டோர் ரூம்குள்ளே போவா. இப்போதைக்கு நம்ம ஹீரோட கேரக்டர் என்ன, அவள் தானே கிரேஸு. ஸோ கிரேஸ் இந்த இடத்துல இருந்தப்போ எப்படி ஃபீல் பண்ணியிருப்பா, இதெல்லாம் அவளுக்குள்ளே பண்ணி பார்க்குறா. ஒரு ஒரிஜினல் செக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. கட் பண்ண இதே இடத்துல இந்த பக்கம் ஜோயும் கிரேஸும் வைப்பாங்க. இவங்க பசங்களுக்கு அடுத்த வர கிராஜுவேஷன் இருக்குல்ல, அதனால் ஜோயை பார்த்து, ஜோய் உங்கள் அப்பா கிட்ட சொன்னியா தாத்தா வந்தால் பசங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், உங்கள் அப்பா கிட்ட சொல்லுன்னு சொல்கிறப்ப, சரி நான் கிராசரி வாங்க போவேன், அப்போ அப்பா பார்த்து பேசுகிறேன்னு சொல்லி ஜோ அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அதே நேரத்தில் இந்த பக்கம் எலிசபெத் வைப்பாங்க. பார்த்தா கிரேஸ் கிட்ட இருந்து அவனோட பழைய ஃபோட்டோலாம் இருந்திருப்பா. அதில் ஜோ எப்படி இருந்திருப்பான் இந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பாளா. அதுக்கடுத்து பார்த்து லேப்டாப் சில ஃபோட்டோவில் வந்திருக்கும். இவங்க தான் அடுத்து இந்த கதையை படம் எடுக்க போகிறாங்களே. கிரேஸுங்கிற கேரக்டருக்கு நம்ம மீன் இருக்கா, அது மாதிரி ஜோங்கிற பையன் கேட்டுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு ஆடிஷன் சில ஃபோட்டோவில் வந்துருக்கும். இவ்வளோ ஒவ்வொரு ஃபோட்டோ பார்த்துட்டுருப்பா. பட் எந்த ஃபோட்டோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஜோய் 13 வயசுல பார்க்குறக்கு ரொம்ப மேன்லியாக இருப்பான். பட் இங்கே இருக்கிற சின்ன பசங்க இருக்காங்க. சரி அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லி இவ ஜோயை பார்க்க போயிருப்பா. பார்த்தா ஜோய் வந்து ஒரு எக்ஸசைஸ் ஸ்கேன் இருக்குல்ல, அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஜோயை பார்த்து பேச போகிறப்ப என்னென்னு தெரில, இவளுக்கே ஜோய் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம மீன் நிற்கிற கேரக்டர் என்ன, கிரேஸ் தானே. தன்னை கிரேஸாக நினைக்கிறனால அவளுக்கு ஹீரோ பிடிச்சி போயிடும். அதனால் ஜோய் கிட்ட நெருக்கமாக பழகுறப்ப, இங்கே பாருங்கள் மேடம் இதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு இங்கே கதை தானே தேவை, கதையை கேளுங்க, இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஜோய் படம்னு கேள்வி போயிடுவான். நான் மீன் பேச கண்டுக்க மாட்டா. அதுக்கடுத்து பார்த்தா ஒரு லாயர் மீட் பண்ணுவா. இவர் தான் கிரேஸுக்காக வாதாடி கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிருப்பாரு. அந்த ஆளை பார்த்து, சார் நீங்கள் எப்படி இந்த கேஸ் கிளீனாக ஆனீங்க, இது கொஞ்சம் டேபான கேஸ் தானே, எதுக்கு இந்த கேஸ் எடுத்தீங்கன்னு கேட்டால், மேடம் சொல்லப்போனக்கு அந்த கேஸை பற்றி தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக கிரேஸ் வந்து என் நெய்பர் ஒரு நாள் ஃபோன் பண்ணால், பார்த்தா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் மாட்டிக்கிட்டேன், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க சொன்னால், நான் ஸ்டேஷன் போனால் அப்போ தெரிஞ்சு இது எவ்வளோ பெரிய கேஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கேஸ் எடுக்க தயக்கமாக தான் இருந்துச்சு. பட் அந்த கேஸ் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ பெரிய ஹிட்டாச்சு தெரியுமா. நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ கேஸ் வச்சிருக்கேன், அதில் கூட இந்த பாப்புலர் எனக்கு கிடைக்கவே இல்லை. பட் இந்த கேஸ் எடுத்ததுக்கப்புறம் நியூயார்க் டைம்ஸ்லேயே என் பேர் ஃபஸ்ட்டு பேஜில் இருந்துச்சு. அந்தளவுக்கு பெருசாச்சுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ கேட்டே இருப்பா. அப்புறம் அந்த ஆளை பார்த்து, சார் இப்போதைக்கு அந்த கிரேஸ் டெலிவரிட்டாங்களே, அவங்களுக்கு ஒரு ஹேட்டட் இருந்துட்டே தான் இருக்குது. பட் அவங்களுக்கு வியாபாரம் நடந்து தானே இருக்குது. அவங்க ஒரு பாட்டு ஷாப் வச்சுருக்காங்க, அவங்க பூக்கெல்லாம் வாங்கறதுக்கு ஆட்கள் இருக்குது, அதுபோல் பேக்கரி வச்சுருக்காங்க, கேக்கு வாங்க ஆட்கள் இருக்குது. இது எப்படி பாசிபிள்னு கேட்டால், இங்கே பாருங்கள் மேடம், கேக்கில் வாங்குறதே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் இருப்பாங்களே, அவங்க தொடர்ந்து வாங்கிட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் நானும் ஒரு காலத்தில் பழகின பார்த்து கேக்கெலாம் வாங்கிட்டு இருந்தேன், அதுதான் நிப்பாட்டிட்டேன். இப்போதைக்கு ஒரு 2 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதை வருஷம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப எல்லாம் இப்போ தான் புரிஞ்சுக்கிறா. திரு அந்த லாயர் நம்ம மீனை பார்த்து, சரிம்மா நீ ஜார்ஜை பார்த்துருக்கியா, ஜார்ஜ் கிட்ட பேசுகிறேன் கேட்குறப்ப நம்ம மீனுக்கு அது யாருன்னு தெரியாது. ஏம்மா இந்த மாதிரி கிரேஸுக்கு கல்யாணம் நடந்துச்சுல, அதில் பிறந்த பையன் தான் அந்த ஜார்ஜு, அங்கே பாட்டு பாடிட்டு இருக்கல, இதான் அவன் சொல்கிறப்ப நம்ம மீண்டும் ஜார்ஜை பார்ப்பா. பார்த்தா ஜார்ஜும் ஜோயும் ஒரே வயசில் இருப்பாங்க. அப்போ தான் தெரியுது 2 பேரும் கிளாஸ்மேட்னு சொல்லிட்டு. அந்த ஜார்ஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருப்பான், காசே இல்லாமல் வறுமைக்காக பாட்டெலாம் பாடிட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீரோனுக்கு கஷ்டமாக இருக்கும். கிரேஸ் பண்ண விஷயத்தினால அவங்க ஃபேமிலியோட எஃபெக்ட் ஆயிருக்கு. மொதல் ஹஸ்பண்ட் மென்டலி பாதிப்பட்டிருந்தாரு, இப்போ அவங்களோட பசங்களும் இந்த மாதிரி இருக்காங்களே, இதை பார்த்து எலிசபெத் கஷ்டமாக இருக்கும். அந்த பொண்ணு நம்ம மீனை பார்த்து, மேடம் நீங்கள் நடிகை தானே, எங்கள் அம்மாவோட பயோபிக் வேறு நீங்கள் கதை எடுக்க போகிறீங்களாமே, ப்ளீஸ் மேடம் எனக்கு இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் அஸ்டாண்ட் சேர்த்துட்டா போதும், நான் கண்டிப்பாக அளவு பார்ப்பேன்னு சொல்கிறப்ப நம்ம பேச எடுக்க மாட்டா. அவள் பாட்டு வந்து கிளம்பி போயிடுவா. கட் பண்ண அப்படியே இந்த போய் ஜோயை காமிப்பாங்க. ஜோயை வாழ முடிஞ்சதுக்கப்புறம் கிராசரி வாங்க வெளியே போயிருப்பான். தென் அவங்க அப்பா அப்பா
என் பசங்களுக்கு அடுத்த வாரம் கிராஜுவேஷன் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்கிறப்ப நான் வரேன்டா. பட் ஜோய், உன் வாழ்க்கை நினச்சி பாடுறா, உனக்கு இன்னுமே வயசு இருக்குது, நீ எதுக்கு அந்த கிரேஸ் கூட பழகிட்டு இருக்க? நீ வேற ஒப்பம் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறப்ப இங்கே பாருப்பா, நீ வரதா இருந்தால் வா, வரலன்னு போ, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்மோக் பண்ணுறேன்னு கிளம்பி போயிடுறான். இந்த அளவுக்கு அவனுக்கு இன்னுமே கிரேஸ் மேலே லவ் இருக்குது. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் மீன் வைப்பாங்க. இவ்வளோ ஒரு காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருப்பாங்க. அந்த காலேஜில் தான் கிரேஸோட 2வது பொண்ணு பிடிச்சிட்டு இருக்கா. அவளும் அந்த கூட்டத்தில் உட்காந்துருப்பா. அப்போ அங்கே இருக்கிற ஒரு பையன் நம்ம மீனை பார்த்து, மேடம் நீங்கள் இந்த மாதிரி படத்தில் நடிக்கிறீங்களே, அதில் செக்ஸ் இனிமே இருக்கும், அதில் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குமான்னு கேட்டால், ஆமாம் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும், சில டைமில் ரியலிஸ்டிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த டைமில் கஷ்டமாக இருக்கும், பட் வர வழி இல்லை, எல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதில் சினிமாவில் சகதுன்னு சொல்கிறப்ப அடுத்த ஒரு போய் கேள்வி வைப்பான், மேடம் இப்போ நீங்கள் படங்கள் நிறைய கேரக்டர்லாம் பண்ணுறீங்களே, அந்த கேரக்டரை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? எந்தெந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறப்ப, எந்த கேரக்டர் இருந்தாலும் சரி ஒரு நடிகை செலக்ட் பண்ண தான் செய்வேன், எந்த ஒரு கேவலமான கேரக்டர் இருந்தாலும் சரி அதை நடிப்பேன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு கேட்பாளா, அவளுக்கு அதை பார்த்து கஷ்டமாயிரும். ஏன்னா அடுத்து இவங்க எங்கள் அம்மாவோட கேரக்டர் நடிக்க போகிறாங்க, நம்ம அம்மாவை தான் கேவலமானு சொல்கிறாங்கன்னு நினச்சி அந்த பொண்ணு லைட்டாக வருத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இருந்து அங்கேருந்து கிரேஸை பார்க்க போவா. பார்த்தா கிரேஸா வீட்டில் மேக்கப் போட்டுருப்பாளா. உடனே இவ்வளோ கிரேஸ் பக்கத்தில் போய், மேடம் நீங்கள் மேக்கப் போகிறீங்களே, அதே மேக்கப்பை எனக்கு போடுங்க, ஏன்னா படத்தில் நான் அதெல்லாம் கேட்டு நடிக்க போகிறேன், அப்போ எனக்கு தான் தேவைப்படும், அந்த மேக்கப் போடுங்கன்னு சொல்கிறப்ப கிரேஸ் போட்டுட்ருக்கா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எலிசபெத் கிரேஸாக மாறிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியே கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எலிசபெத் ஜோயை பார்ப்பா. ஜோய்க்கு இந்த மாதிரி பட்டாம்பூச்சி வளர்க்க ரொம்ப பிடிக்குமே, அதெல்லாம் எடுத்து எலிசபெத் காமிச்சிட்டு இருப்பான். இது எப்படி வளர்க்குறது, இந்த புள்ளி பட்டாம்பூச்சி மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருப்பானா. இவ்வளோ சிறந்து கற்றுட்டு இருப்பா. சரி சும்மா வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டு 2 நடந்து போயிட்டே இருப்பாங்களா. அப்போ தான் நம்ம மீன் ஜோயிட்டு கேட்டு வைப்பா, ஜோய் அந்த சம்பவம் நடந்தப்ப உங்களுக்கு 13 வயசு தானே, அப்போ என்ன நடந்துச்சு, உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள், எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா, ஆக்சுவலாக சின்ன வயசுல எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்கு இருந்து எங்கள் அப்பா மட்டும்தான். நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் மனலாம் புரியவே இல்லை, எல்லாரும் இன்னொரு வெக்டிமாக தான் பார்க்குறாங்க. என்னமோ கிரேஸ் தான் ரேப் பண்ணா, நான் பாதிப்பட்ட மாதிரி பார்க்குறேங்க. பட் எனக்கு கிரேஸை ரொம்ப பிடிக்கும். அவன் ஜெயிலில் இருந்தப்போ கூட நான் லவ் பண்ணிட்டே இருந்தேன், எப்படா வெளியே வருவா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கிட்டத்தட்ட கல்யாணமாக 20 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்குள்ள லவ்வே இல்லைனா எப்படி இந்த ஃபேமிலி வந்திருக்கோம், எங்களுக்குள்ள அந்த லவ் வந்துட்டே தான் இருக்குது. இது அவங்க படத்தில் கண்டிப்பாக காட்டி ஆகணும், அப்போ தான் எங்கள் பர்ஸ்பெக்டிவ் மாறுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரின்னு இருக்கா. நைட்டு ஹீங்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஜோய் வீட்டுக்கு போகிறா. பார்த்தா வழக்கமாக கிரேஸ் அவங்க அழுதுட்டு இருக்கா. ஹே என்னம்மாச்சு, எதுக்கு அழுகுறேன்னு கேட்டால், அதுவா என் ஃப்ரெண்டு ஒருத்தி என்கிட்ட கேக்கில் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தால, பட் சடனாக ஊருக்கு போயிட்டா, இதுக்கடுத்து அவள் இல்லைனா என் கேக் யார் வாங்குவா, இன்னைக்கு கூட அவளுக்கு ஒரு கேக் ரெடி பண்ணி வச்சேன், அது வேஸ்ட்டாக போச்சு, எனக்காக மற்றவங்க யாரும் கேட்க வாங்க முடிக்கிறாங்கன்னு சொல்லி அவள் அழுதுட்டு இருப்பாளா. இதை பற்றி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏம்மா எதுக்கு இதில் அழுதுட்டு இருக்க, சரி அந்த கேக்கில் ஒன்று வேஸ்ட்டாக போகுது, எனக்கா தான் சொல்கிறப்ப கிறிஸ்டன் தருவாளா, அதை சாப்பிட்டு பார்த்து அவன் டேஸ்ட்டாக்குன்னு சொல்லுவான், இதை பார்த்து அவள் சிரிச்சிருப்பா. பார்த்தீங்களா எப்படி அழுது சாச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் இந்த பக்கம் எலிசபெத் வைப்பாங்க. அவள் வீட்டில் உட்காந்து அவள் ஷோவோட ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணுவா. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் நீங்கள் 2 பேர் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் வந்திருப்பால, ஜஸ்ட் ஒரு வாரம் 2 போயிருக்கலாம்னு இருப்பா. பட் போக போக இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருப்போன்னு சொல்லிட்டு இவங்க இங்கே இருக்க ஆரம்பிக்கிறா. தென் ஹேர் ஸ்டைலை கிரேஸ் மாதிரி மாற்றிட்டுருக்கா. கட் பண்ண நேரத்தில் இந்த பக்கம் ஜோயை காமிப்பாங்க. பார்த்தா ஜோயோட பையன் வீட்டுக்கு உட்காந்துருப்பான். சரி ஜோயை போய் அவன் வாங்கி பார்க்க போகிறப்ப பார்த்தா ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பான். அதுவும் கஞ்சாடி ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பான். இது போல் ஜோய்க்கு ஆச்சரியமாக இருக்குது. டே நானும் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லையே, சரி எனக்கு ஒன்று கொடு, நானும் சும்மா இழுத்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்மோக் பண்ணி பார்ப்பான். தென் அவன் பையனை பார்த்து, இங்கே பாடுறா, நீ இப்போதைக்கு டீனேஜில் இருக்க, இதுதான் உனக்கான கரெக்டான சான்ஸு, உனக்கு என்னெல்லாம் பண்ண தோணுதோ அதெல்லாம் தாராளமாக பண்ணு. எனக்கே எல்லாமே போயிருச்சு, அந்த வயசுலேயே உங்கள் அம்மா கல்யாணம் முடிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு, ஆனால் நீ அந்த மாதிரி இருக்காத, உனக்கு பிடிச்செல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் தெரியுது ஜோய்க்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம சின்ன வயசுலேயே கிரேஸை கல்யாணம் பண்ணுங்கிறத நமக்கு தப்பாக தான் தோணிட்டு இருக்கு. பட் மற்றவங்கள்ட்ட பேசுகிறப்ப தப்பு இல்லாமல் பேசுவான். இப்படி தான் ஜோய் இருந்துட்டுருக்கான். அதுக்கடுத்து பார்த்தா ஃபேமிலி எல்லாரும் டின்னர் போகிறா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்புறம் கிரேஸு ஜோய் அவங்க பசங்களாம் இருப்பாங்களே, எல்லோரும் போயிருப்பாங்க. எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப அங்கே பார்த்தா ஒரு ஃபேமிலி வரும். யாருன்னு பார்த்தா கிரேஸோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் ஒரு ஃபேமிலி கூட வந்திருப்பாரு. அவருக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு, அதுக்கப்புறம் ஹீனிக்கே 3 பசங்க பார்த்துருப்பாங்களே, அவங்களும் நேரத்துக்கு வந்திருப்பாங்க. இதை பார்த்து அவளுக்கு கேட்கோட இருக்கும். 2 ஃபேமிலி ஒரே நேரத்தில் ஒருத்தர் பார்த்தனால சீக்கிரம் எங்கேருந்து போகலான்னு இருப்பாங்க. கிரேஸ் ஹீரோனை பார்த்து, எலிசபெத் நீ மட்டும் இங்கே இரு, ஜோ எங்களை வீட்டில் விட்டு அப்புறம் தான் கூட்டி போவான், நீ அது வரைக்கும் இங்கே இருந்து சொல்கிறப்ப எலிசபெத் அங்கே இருக்க ஆரம்பிக்கிறா. அப்போ தான் கிரேஸோட மதாஸ்பனோட பையன் இருக்கல ஜார்ஜ், அவன் அங்கே தான் இருப்பான். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மீனை பார்த்து, மேடம் நீங்கள் தானே எங்கள் அம்மாவோட கதையை பயப்பு கெடுத்துட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மாவோட கதையில் சில விஷயம் எனக்கு தெரியும், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் என்னை படத்தை சேர்த்திங்களாம் கேட்பான். இதை பார்த்து அவளுக்கு ஒன்றும் புரியல. என்னது உங்கள் அம்மா பார்த்து வச்சுங்களா, எங்கே ஏதோ ஒன்று சொல்லி பார்ப்போம், முடிஞ்சான்னு சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப அவனு சொல்லுவான், ஆக்சுவலாக எங்கள் அம்மா இந்த மாதிரி ஜோயோட பழகினாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க சைல்டுஹுட் தான். எங்கள் அம்மாவுக்கு 2 அண்ணங்களாக இருந்தாங்க, அவங்கள சின்ன வயசில் எங்கள் அம்மா அபியூஸ் பண்ணாங்க, அதனால தான் எங்கள் அம்மா இந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு சொல்கிறப்ப இதுக்கே எலிசபெத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது அப்புறம் ஒன்று தெரியும் கேட்டால், அதுவா எங்கள் அம்மா கிட்ட ஒரு பர்சனல் டைரி இருந்துச்சு, அதை படித்து பார்த்தேன், அதான் தெரிஞ்சு இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
ஆக்சுவலாக கிரேஸுக்கு சின்ன வயசில் ஒரு அபியூஸ் நடந்திருக்கு. இதனால் வளர்ந்து பெரிய பசங்களை ஆகிற வரைக்கும் அவள் ஏஜ் பசங்களை வெறுத்துட்டு இருந்தா. அப்புறம் தான் ஜோயை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஜோயை லவ் பண்ணியிருக்கா. இல்லைன்னா மீனுக்கு இப்போ தான் புரியுது. சரின்னு கொண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஜோய் அங்கே வருவான். நம்ம ஹீரோனா வீட்டில் ஒரு தான் இருப்பான். அப்போ தான் நம்ம மீனுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம்லாம் இருக்கும். அவளும் அதுக்காக இன்னியெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப, மேடம் உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கா? ஆக்சுவலாக எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா, அவளுக்கு இந்த ஆஸ்துமா இருக்குது. எனக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும்னு சொல்கிறப்ப, அப்படியா? ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் ஆஸ்துமா வந்துச்சு. இதுக்காக இதை நெபுலைசர்லாம் கொடுத்தாங்க. அதை எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில. நீங்கள் வந்து சொல்லி தரீங்களா கேட்குறப்ப, ஜோய் சரி ஹீரோட வீட்டுக்கு போகிறான். எப்படிலாம் அந்த நெபுலைசரை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி கொடுத்துட்ருப்பான். அப்புறம் ரெண்டுத்துக்கு நடுவில் சின்னது நெருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 2 பேர் கிட்டத்தட்ட ஒரே ஏஜில் இருக்காங்களா, அதனால் லவர் ஆரம்பிச்சிடும். உடனே அதுக்கப்புறம் என்ன, ரெண்டுத்துக்கு நடுவில் அமுக்குடுமும் அமல்டுமல் தான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஜோயை பார்த்து பேசுவா. ஏ ஜோய், பார்த்தியா, நீ என்னை பார்த்தும் அட்ராக்ஷன் வந்துச்சு. நீ என் கூட ஒன்றா இருந்த. ஆனால் இதே ஃபீல் உனக்கு கிரேஸோட கிடச்சிருக்குமா? எனக்கு என்னமோ கிரேஸ் ஒன்று பயன்படுத்திட்டு தான் தோணுது. இப்போ வரைக்கும் நீ ஒரு விக்டிமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக தான் கேட்டால் இதுக்கிட்ட ஜோய் கோமாயிரும். இங்கே பாரு, நான் அவங்க கூட வந்து படுத்துங்கனால நீ சொல்கிறேன் கேட்கணும் அவசியம் கிடையாது. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், நான் ஒன்றும் கிரேஸால் பாதிக்கப்படல. எனக்கு கிரேஸை பிடிச்சிருந்துச்சி, பிடிச்சிருந்தா ஒன்றா இருந்தோம். இதுக்கடுத்து என்கிட்ட பேசாதுன்னு சொல்லி பயப்படப்படாங்கன்னு கிளம்பி போயிடும். பட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஸ்டேட்டை கிரேஸை பார்த்து பேசுவான். ஹே கிரேஸ், நான் கொஞ்சம் அவங்ககிட்ட மனசு விட்டு பேச ஆசைப்பட்றேன். பேசலாமல் கேட்குறப்ப அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஹே ஜோய், எப்போ இந்த மாதிரி பேச மாட்டியே? இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இல்லை நான் கூட கேட்டுதாகணும். உண்மையாக நீ என்னை பயன்படுத்திட்டியா? ஏன்னா எனக்கு அந்த டைமில் ஒரு 13 வயசு தான். எனக்கு அப்போதைக்கு எதுவும் தெரியாது. எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்தால் கூட நீ ஒரு பெரிய பொண்ணு தானே, நீ தடுத்து நின்றுருக்கலாம். ஏன் அதை பண்ண மட்டும் கேட்குறப்ப, என்னது ஏன் தப்பா? அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிற ஞாபகம் இருக்குல்ல. ஃபஸ்ட் டைம் நீ தானே கிஸ் பண்ண. அதை பார்த்து நானும் டெம்ப்ட் ஆகிட்டேன். உங்களோட ஒன்றா இருந்தேன். சொல்லப்போனால் நீ தான் அதை ஆரம்பித்த, நான் தான் அதுக்கிட்ட ஒன்றா இருந்தேன். இல்லை உன் தப்பு தான் சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இல்லை அந்த வயசு நான் சின்ன பையன், நீ சொல்லி புரிச்சுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து கிரேஸுக்கும் வந்துடும். உடனே இந்த டாபிக் மாற்றுங்கிறதுக்காக, இங்கே பாரு ஜோய், நாளைக்கு நம்ம பசங்களுக்கு கிராஜுவேஷன் இருக்குது. இந்த டைம் சண்டை போடலாமா? போ பேசாமல் படு, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை மாற்றி விட்ருவா. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியுமே ஜோயை மேப்ளை பண்ணிகிட்டு இருக்கா. சொல்லப்போனால் ஜோய்க்கு இது லவ்வானே தெரிய முடிக்குது. சின்ன வயசு அட்ராக்ஷன் இருந்திருக்கு, அந்த ஆண்ட்ராய்டு ஒன்றா இருந்திருக்கான். பட் அதே அந்த கிரேஸு ஒரு லவ்வாக மாற்றிட்டா. இங்கே பாரு, நீ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த, உனக்கு என் மேலே காதல் இருக்குது, நம்மளோட ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இது இப்போ வரைக்குமே ஜோய்க்கு புரியல. இதை காட்டுற மாதிரியே அடுத்த ஒரு சீன் வைப்பாங்க. பார்த்தா தினமும் காலைல ஜோய் அவங்கள்ட்ட பட்டுப்பூச்சில் இருக்கும்ல, அதை பார்க்க போவான். அதே நேரத்தில் இந்த பக்கம் கிரேஸை காமிப்பாங்க. அவள் பார்த்து காட்டுக்கு போவா. சில மிருகங்களை வேட்டையாடி அதில் கறியை கொண்டு வருவா. இதில் 2 பேரோட கேட்டரிங் வைப்பாங்க. அதாவது ஜோய்ங்கிறவன் ஒரு சின்ன பட்டாம்பூச்சி தான் சரி, அதை நல்லா பாதுகாத்து அதை பட்டாம்பூச்சி மாற்ற ஆசைப்படுறவன். பட் கிரேஸ் அந்த மாதிரி கிடையாது. தனக்கு எதாவது தேவைன்னா மிருகத்தோட வேட்டையாடுவா. இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் இவங்க பசங்களுக்கு கிராஜுவேஷன் இருக்கும். ஜோய், கிரேஸ், எலிசபெத் 3 பேர் அங்கே இருப்பாங்க. பசங்க கிராஜுவேஷன் ஆகிறத பார்த்தோன்னே ஜோய்க்குள்ள ஆனந்த கண்டிப்பாக வந்துடும். அவன் பாட்டு தூரத்தில் அதை பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருப்பான். அதை பார்த்து கிரேஸுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தென் கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மீன் அங்கேருந்து போகலாம் பார்ப்பா. ஏன்னா வந்தவளை முடிஞ்சிருச்சு, கேட்க வேண்டிய டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. நான் இங்கேருந்து போகிறேன்னு இருக்கிறப்ப அப்போ தான் கிரேஸ் கேட்டு பாப்பா. ஆமாம், என் பையன் ஜார்ஜ் ஒன்று பேசினானா, என் டைரி இப்போ தான் சொன்னான்னு கேட்குறப்ப அவளை ஆமான்னு சொல்லுவா. இங்கே பாருங்க, என் பையன் சொல்கிறத கேட்காதீங்க, அவன் சொல்கிறத கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறப்ப இது கேட்டு அவளுக்கு கச்சிரமா இருக்குது. ஜார்ஜ் எங்கிட்ட சொன்னாங்கிற விஷயம் உங்கள்கிட்ட தெரியும் கேட்பா. அதுவா, ஜார்ஜ் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு பையன் மாதிரி தான். தினம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டே இருப்பான். அப்போ தான் சொன்னான், இனிமேல் எலிசபெத்துக்கிட்ட உங்கள் கதையில் சொன்னேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நீங்கள் பேச எடுத்துக்காதீங்க, இது உங்கள் கதையில் சேர்த்துக்காதீங்க, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு ஆப்படம் கிளம்பி போயிடுவாளா. இதை பார்த்து எலிசபெத்து செம ஷாக்காக இருக்கும். இப்போ தான் இவளுக்கு கிரேஸை பார்த்து முழு உண்மை தெரிய வருது. ஆக்சுவலாக கிரேஸு செம ஒரு கன்னிங்கானவ. இவ தேவைக்காக சின்ன பையன் பயன்படுத்திக்கிட்டா. அதுக்கேற்ற மாதிரி அவன் மொதல் சொல்லிட்டு டிவோர்ஸும் பண்ணிட்டா. சொல்லப்போனால் இப்போதைக்கு ஜார்ஜ் அப்பனே தான் இருக்கான். ஒவ்வொரு கடைக்கே போய் பாட்டு பாடி அது மூலம் ஏன் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கை இந்த மாதிரி மாறினது காரணம் யார்? கிரேஸு. சொல்லப்போனால் ஜார்ஜு கிரேஸ் பண்ணி சமக்கோவம் இருக்கணும். பட் அப்பெல்லாம் பண்ணாமல் தான் பையனை மேப்ளை பண்ணி வச்சுருக்கா. இந்த மாதிரி ஒரு நல்ல அம்மா தான்டா, ஏதோ காரணத்தில் பிரிய வேண்டியதாக போயிடுச்சு, அம்மா தப்பாக எடுக்காதுன்னு சொல்லிட்டு இனிமேல் மேப்ளை பண்ணி வச்சுருக்கா. இதே மாதிரி தான் ஜோயை பண்ணிகிட்டு இருக்கா, எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கா. இதை பார்த்து இவளுக்கு சமஷாக்காக இருக்கும். கட் பண்ண இது நடந்து சில மாதம் கழிச்சு இவங்க 2 பேரும் கதை இருக்குல்ல, அது படமாக ஷூட் பண்ணுறதா இருக்காங்க. நான் மீன் இப்போ முழுக்க முழுக்க கிரேஸாக மாறிட்டா. பட் இவளுக்குள்ள 2 இருந்துகிட்டே இருக்குது. ரியல் லைஃப்பில் கிரேஸ் ரொம்ப கன்னிங்கானவ, அதை நான் பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்தாங்கன்னு படம் பார்க்குற ஆடியன்ஸ் கிரேஸை இருக்கணும், அந்த மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு செம தத்துவம் நடிப்பா. இதோட மே டிசம்பருங்கிற இந்த படம் முடியுது. ஆக்சுவலாக அந்த படத்தில் காட்டியிருப்பாங்களே, இது ரியல் லைஃப்பில் இன்னும் நடந்தது. ஆனால் எலிசபெத்துன்னு கேட்டிருக்குல்ல, இது மட்டும் ஃபேக்கான ஒன்று இந்த படத்துக்கு எடுத்திருப்பாங்க. இப்போ ரியல் லைஃப்பில் என்னாச்சுங்கிறது பார்ப்போம்.
1996. அப்போதைக்கு அமெரிக்காவில் ஸ்கூல் டீச்சராக இருந்தவங்க தான் மேரிக்கு. அப்போ அவங்களுக்கு வயசு 34. அவங்க கிளாஸ்லேயே 6ஆம் கிளாஸ் ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தான். அந்த பையனோட பேர் வில்லி. 2 பேத்துக்கு நடுவில் ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேர் ஒரு காருக்குள்ள வச்சு ஃபிஸ்கில் ஒன்றாந்துருக்காங்க. இது மற்ற எல்லாரும் பார்த்து ஒரு பெரிய போலீஸ் கேஸ் ஆகிருக்கு. இதனால் மேரி அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. ஆனால் கோர்ட்டில் பசங்க தண்டனை தரல. ஜஸ்ட் 3 மாதம் மட்டும் ஜெயிலில் வச்சுட்டு இதுக்கிட்ட இந்த பையனை பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சம்பவம் நடந்தப்போ அந்த பையனோட வயசு வெறும் 12 மட்டும்தான். ஆனாலும் மேரி கோர்ட் சொன்ன விஷயத்தை மதிக்கவே இல்லை. திரும்ப அந்த பையனை பார்த்தோன்னே ஜட்ஜி கோவமாயிருச்சு. இதனால் மேரி தூக்கி எல்சன் ஜெயிலில் போட்டாங்க. கிட்டத்தட்ட 2005 வரைக்குமே அவங்க ஜெயிலில் இருந்தாங்க. ஒன்ஸ் அவங்க ஜெயிலோட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பையனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. அந்த பையனும் மேஜர் ஆகிட்டான். அப்போது அந்த பையனுக்கு இந்த அம்மா லவ் வந்துருக்கு. இதனால் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு ஃபேமிலியாக மாறிட்டாங்க. அவங்களுக்கு 3 பசங்க பிறந்தாங்க. சொல்லப்போனால் மேரிக்கு 2 வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு. 2 ஹஸ்பண்டும் சேர்ந்து மொத்தம் 6 பசங்க. கடைசியாக 2020 உண்மையான மேரி இறந்து போயிட்டாங்க. இது அந்த சமயத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு நியூஸு. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த முழு படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மேரி பண்ண தப்பு. அந்த பையனை மேனிபுலேட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? மேரி பண்ணது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா? உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் கூட வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.